இதுதான். இன்னைக்கு நெட்ட மாமாக்கு பிறந்த நாள் வேற. இன்னைக்கு கேரட் அல்வாவை செஞ்சு ஒரே சர்ப்ரைஸ் கொடுத்துற வேண்டியதுதான். ஏ, இந்த மாமியார் கழுவி வந்ததுல இருந்து நம்ம நெட்ட மாமாவை கொஞ்சம் ஓவரா தான் திட்டிட்டோம். எப்ப பார்த்தாலும் வாடா மாமா போடா மாமான்னு திட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த மாமியார் மேல இருக்கிற கோவத்தை அத்தனையும் இந்த மாமா மேலதான் காட்டுறோம். இன்னைக்கு ஃபுல்லா திட்டவே கூடாது. இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம். பிறந்த நாளுங்கிறனால நம்ம எங்கேயாவது வெளியில போய் நல்லா சுத்திட்டு சாப்பிட்டு வரலான்னு சொன்னா எங்க இந்த மாமா கேக்குறாங்களா? மீட்டிங் இருக்கு மீட்டிங் இருக்குன்னு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் சிக்கன் கூட இதை எடுத்து செய்ய முடியல. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச கேரட் அல்வாவை செஞ்சு சர்ப்ரைஸ் கொடுத்துட வேண்டியதுதான். கேரட் அல்வாவே இன்னைக்கு நல்லா செஞ்சிடணும். நல்ல நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், கொஞ்சம் பாசம், என்னோட நேசம் எல்லாத்தையும் போட்டு நல்லா செஞ்சிடணும் பாத்துக்க இன்னைக்கு. கேரட் அல்வா செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா எப்படி செய்யறது? நமக்கு தான் செய்ய தெரியாதே. இத்தனை நாள் வரைக்கும் கடையில தானே வாங்கி சாப்பிட்டுருக்கோம். கேரட்டை முழுசா போட்டு வேக வைக்கணுமா இல்ல வெட்டி வெட்டி போட்டு வேக வைக்கணுமானே தெரியலையே. செல்லு எதுக்கு இருக்கு? இப்பதான் ஒரு பட்டன் அமுத்துனா எல்லாம் வருதே. அதை பார்த்து செஞ்சிட வேண்டியதுதான் இன்னைக்கு. ஆ, கேரட் அல்வா செய்வது எப்படி? அதான் வந்துருச்சுல. இது நல்லா இருக்கு. எதை செலக்ட் பண்ணலாம்? இது கலர்ஃபுல்லா இருக்கோ அதை போட்டுற வேண்டியதுதான். அதான் இது நல்லா இருக்கு. ஆ, கேரட்டை துருவிக்கணும். சரி, சரி. அப்புறம் முந்திரி, திராட்சை, சர்க்கரை. அட, இவ்வளவுதானா? நம்ம கூட ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தோமே. தோ 5 நிமிஷத்துல கேரட் அல்வா ரெடி. யூடியூப்ல சொன்ன மாதிரியே கேரட் அல்வாவை பண்ணியாச்சு. கேரட் துருவி போட்டாச்சு, முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டாச்சு. ஆனா ஒரு மணமும் நல்ல மணமா வரலையே. ஆ, கேரட் அல்வாக்கெல்லாம் நெய் போட்டாதான் நல்லா இருக்கும். நெய் பாட்டில் எங்க? இந்த நெய் பாட்டில் மாமியார் எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. இந்த இருக்குல்ல. நெய்ய ஊத்திர வேண்டியதுதான். பரவாயில்ல, இந்த மாமியாரு 1 லிட்டர் நெய் வாங்கி வச்சிருக்காங்க. இத பாதைய ஊத்தி நல்லா கலக்குன்னு கலக்கிற வேண்டியதுதான். என்ன இது? நெய்யும் மஞ்சள் கலர்ல தானே இருக்கும். இது என்ன வெள்ளை கலரா இருக்கு? சரி, ஏதாவது பசுமாட்டு நெய்யின்னு ஊருக்குள்ள வித்துட்டு வந்திருப்பாங்க. அதை இந்த மாமியார் வாங்கி வச்சிருப்பாங்க. சரி, ஊத்துவோம். ம் நல்ல கம 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 கமன்னு வாசம் வருது. ஆனாலும் இது நெய் வாசம் மாதிரி இல்லையே. சரி, அத பசுமாட்டு நெய்யெல்லாம் அப்படிதான் இருக்கும். சரி, ஊத்துவோம். ஆ ஒரு வழியா கேரட் அல்வா செஞ்சாச்சு. நீ மாமா வந்து சாப்பிட வேண்டியதுதான். மருமவ ரொம்ப நேரமா என்ன கிச்சனுக்குள்ள செஞ்சுட்டு இருக்கா. வாசனை வேற நல்லா வருது. இன்னைக்கு சின்ன பையனுக்கு பிறந்த நாள் இல்ல, அதனால கண்டிப்பா இன்னைக்கு எதனா செஞ்சிருப்பா. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஆனா என்ன செய்யறான்னு தெரிஞ்சுக்கலன்னா நம்ம மண்டை வெடிச்சிருமே. பேசாம போய் பார்த்துட்டு வந்துருவோமா? பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாய் என. பூத்து பூத்து கேரட் அல்வா செய்து வைத்தேன், நீ சாப்பிட வருவாய் என. ஏய், நெட்ட மாமா வந்துட்டாங்க போல, சத்தம் கேக்குது. மாமா, மாமா, நெட்ட மாமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே நெட்ட மாமா. ஹாப்பி பர்த்டே நெட்ட மாமா. என்ன மருமவள வேகமா ஓடி வர? ஏத்தி அவரு வந்த மாதிரி சவுண்ட் கேட்டு சத்தே. யாரு சின்ன பையனா? அவன் ஒன்னும் வரலையே. வர நேரம் தான், ஆனா இன்னும் வரல. ஆமாங்கத்தே, நீங்க எங்க போனீங்க? நான் இங்கத்துல பக்கத்துல புஷ்பா கூப்பிட்டா வரு. நான் அங்க போயிட்டு வரேன். அத்தே, உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்த பாருங்க. என்னை தேடினியா? ஏன் மருமவள? ஏத்தி, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் இல்ல, அதனால கேரட் அல்வா இருக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு கேரட் அல்வா செய்யலான்ட்டு நினைச்சேன். எனக்கு கேரட் அல்வா செய்ய தெரியாது வருங்க. அதான் உங்ககிட்ட செய்ய சொல்லலான்ட்டு வந்து பார்த்தேன், உங்களை ஆளை காணோம். சரி, நானும் யூடியூப் பார்த்து செஞ்சுட்டேன். ஆ, வேலையெல்லாம் என் தலையில கட்டிடுவேன்னு தெரிஞ்சுதானே நான் அங்க பேசறதுக்கு போனேன். அப்படியா மருமவள? அதான் நான் வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு நல்ல வாசம் அடிச்சது பாரு. ஏத்தே, கேரட் அல்வா கொஞ்சம் போட்டு வரேன். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல மருமவள, சின்ன பையன் வரட்டும், 2 பேருமே சேர்ந்து சாப்பிடுவோம். ஏத்தே, அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொன்னீங்கன்னா அது கரெக்ட் பண்ணி அவர் வரும்போது நல்லா கொடுத்துடலாம் பாருங்க. எனக்கும் கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் பண்ணி பாத்திர வேண்டியதான். சரி மருமவள, கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க தே. இந்த நட்ட மாமா எப்பதான் வருவாங்களோ. அம்மா. சின்ன பையா வாப்பா. என்னப்பா இல்ல இன்னைக்கு லேட்டு? அம்மா, சீக்கிரமா தாம்மா கிளம்புனேன். வர வழியில ஒரே டிராபிக் பாருங்க, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. சரிப்பா சரி, வா உக்கார் வா. சின்ன பையா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றிம்மா. ஆமாம்மா, நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன்.
நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஏப்பா சின்ன பையா, எப்படி உன் பிறந்த நாள் எனக்கு மறக்க முடியும்? என் பையன் நீ, பிறந்த நாளை மறக்க முடியுமா? வா வந்து உட்காரு வா. அம்மா என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லாரியா நல்லாரியா, உனக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். அம்மா நெட்டவள்ளி எங்கம்மா, ஆளையவே காணோம். டேய், உன் பிறந்த நாளுக்காக தான் உன் பொண்டாட்டி கேரட் அல்வா செஞ்சு வச்சிருக்கா. அதை எடுத்துட்டு வரதான் போயிருக்கா. ஐ, கேரட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமாடா சின்ன பையா, உனக்கு கேரட் அல்வா பிடிக்கும்னு நான் தான் செய்ய சொன்னேன். அதனால செஞ்சுக்கிட்டு இருக்கா. மாமா வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரமா உங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ நெட்டவள்ளி. மாமா உங்களுக்கு பிடிக்குமேன்னு கேரட் அல்வா யூடியூப்ல பார்த்து செஞ்சேன். இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு பிடிக்குமேன்னு கேரட் அல்வா நீ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க. தேங்க்யூ நெட்டவள்ளி. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் யாராவது சொல்லுவாங்களா? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் செய்வேன். இந்தாங்க சாப்பிடுங்க. ஆ, வாசனையெல்லாம் நல்லா இருக்கே மருமவளே, நல்லா செஞ்சிருப்ப போல. ஆமாங்க தே, யூடியூப்ல பார்த்து அதே மாதிரி செஞ்ச பார்த்துக்காங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஏத்தே நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. இந்த வசந்தி அக்கா அப்பவே கூப்பிட்டாங்க பாத்துக்கோங்க. நான் போய் என்னன்னு ஒரு எட்டி கேட்டுட்டு வந்துடுறேன். ஆ சரி மருமவளே, நீ போய் கேட்டு வா. மருமக வர்றதுக்குள்ள நீ சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்த ரவுண்டு போயிட வேண்டியதுதான். மாமா நீங்களும் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி நெட்டவள்ளி, நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நீ போயிட்டு வா. யம் 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 யம். என்னது வாயை திறக்க முடியாம வருது? அம்மா அம்மா அம்மா. எம்மா என்னம்மா ஆச்சு? அட சின்ன பையா, வாயை திறக்க முடியல. யம் 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 ம். எம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் உங்களால பேச முடியலையா? என்னம்மா? ஐயோ தெரியலடா சின்ன பையா, வாயை திறக்க முடியலடா. யம் யம் ம் ம். சி சி சி. சின்ன பையா, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? வரையா? இருமா இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. என்னத்த போட்டு கிண்டி வச்சாலும் வாயை திறக்க முடியல. பா 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 பா. அம்மா அம்மா அம்மா, இந்த வந்துட்டேம்மா, தண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க குடிங்க. பா 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 பா. அம்மா இந்தாங்கம்மா தண்ணி குடிச்சா சரியாயிருமா. இந்தாங்க குடிங்கம்மா. பா 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 பா. முடியலடா. ஆ, ஆ, ஆ. அம்மா என்னம்மா, என்னாச்சும்மா உங்களுக்கு, என்னாச்சும்மா? அம்மா அம்மா இருங்கம்மா, உங்க வாயை அப்படியே விரிச்சு விட பாக்குறேன். அம்மா அப்படியே இருங்கம்மா. அம்மா உங்களுக்கு வாய் ரெண்டும் அப்படியே ஒட்டிக்கிச்சுமா. அம்மா திறக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. அம்மா திறக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. அவ்வா 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 அவ்வா. முடியலடா. அம்மா முயற்சி பண்ணுங்கம்மா. ஏம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்கு வாயை திறந்துட்டம்மா. ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்கம்மா. சின்ன பையா, ஏம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்கம்மா. வாயை திறந்துட்டம்மா, உன்னி உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. சின்ன பையா, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி உன் பொண்டாட்டி அல்வால எதையோ கலந்து கொடுத்துட்டாடா. பாத்தியாடா உன் பொண்டாட்டிய? ஏம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நீங்க அல்வா தானம்மா சாப்பிட்டீங்க, அப்புறம் எப்படி வாயை விட்டுச்சு? தெரியலையாடா, தெரியலையே. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரக்கு நான் கிச்சனுக்கு போனேன் இல்லம்மா. அப்போ ஒரு ப்ளூ கலர் பாட்டில் பக்கத்துல கேசரி அல்வா பக்கத்துல இருந்தது பாத்துக்கோங்க. ப்ளூ கலர் பாட்டலா? என்ன பாட்டலடா? இந்த பாட்டில் தாம்மா. இது கோந்து பாட்டல. இந்த எறும்பெல்லாம் வந்து ஓட்ட ஓட்டையா போடுதுன்னு அதை அடைக்கலாம் நான் தானே வாங்கி வச்சேன். என்னது கோந்து பாட்டிலா? அம்மா இது அல்வா பக்கத்துல இருந்துச்சுமா. இதுல கொஞ்சம் தாமா இருக்கு, எத்தனையும் காலி ஆயிருச்சு பாருங்க. இல்லையாடா, நான் எறும்பு அடைக்கிறதுக்கு வாங்கி ஒரு பாட்டில் முழுசா அப்படியே வச்சிருந்தேனேடா. இன்னும் யூஸ் பண்ணவே இல்லையாடா. ஒருவேளை நெட்டவழி நெய்யின்னு நினைச்சு இதை ஊத்தி கிண்டிட்டாளா? ஆமாடா, நெய்யி நினைச்சு இதை தந்தா ஊத்தி கிண்டி இருப்பா. அதனாலதான் என் வாய் ஒட்டிக்கிச்சு. இன்னைக்கு வரட்டும். நெய்யுக்கும் கம்முக்கும் கூட வித்தியாசம் தெரியாமதான் சமைச்சிட்டு இருக்கிறா. இன்னைக்கு வரட்டும் அவளை. எம்மா ஆஸ்பத்திரிக்கு போவோமாமா? வேண்டாயா, வேண்டாம், சரியாயிரும். இதை கொண்டு போய் நாய்க்கு போட்டு வாடா. எம்மா நாய்க்கு போட்டாலும் செத்து போயிரும், இல்லாட்டி வாயை ஒட்டிக்கும். நான் போய் இதைய குழி தோண்டி புதைச்சிட்டு வரேன். நெட்டவள்ளி.